Hi friends, வணக்கம். So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு சொல்லி இந்த பாக்ஸை பார்த்தோனே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. எஸ், அம்மா நமக்காக வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே, என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாங்க. இது வந்துட்டு அம்மா அனுப்பின பார்சலை வந்துட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இதுதான் அந்த பார்சல். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய மளிகை சாமான் கூட அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் காமிக்கிறேன். லைட்டாக நான் ஓப்பன் பண்ணி கொடைஞ்சேன். அதுக்கப்புறம் சரி எல்லாத்தையும் எடுத்தோன்னா நமக்கு வந்து திருப்பி வைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சல்வார் தாங்க பார்த்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு லைட் அண்ட் டார்க் ப்ளூவான சல்வார். சூப்பராக வந்துட்டு கண்ணாடிலாம் இருக்குது. என்ன பாருங்களேன், கண்ணாடிலாம் போட்டுருக்கு. சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து இதை போட்டுட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ்லேயே வந்து நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அம்மா வந்து நமக்கு அனுப்பின சூப்பரான இந்த சுடிதார் போட்டாச்சு. இதுக்கு மேட்சிங் இயரிங்கும் போட்டாச்சு. இந்த தோடு அம்மா இப்போ அனுப்பலை, போன வாட்டிக்கு முந்தின வாட்டின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பேக்கேஜ் அனுப்பும்போது அனுப்புனாங்க. ஸோ அதுக்கு இந்த வாட்டி கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சூப்பர், நல்லா கம்ஃபியாக லைக் என்ன சொல்கிறது, கேஷுவலாகவும் இருக்குது, கம்ஃபியாகவும் இருக்குது, லைக் நல்லாயிருக்கு. சூப்பர். எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, நம்ம கேட்போம். கேட்டுட்டு அம்மா ஊருக்கு வரும்போது நமக்கு இது பண்ணுவோம். ஸோ அம்மா வந்து ஏன் பார்சல் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ வந்து ஊருக்கு யூஎஸ்க்கு இப்போ வர ஐடியாவில் இல்லை. ஆனால் தான் நமக்கு வந்து பார்சல் அனுப்பிட்டு இருக்காங்க. நான் கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம், லைக் ஃபோர்ஸ் பண்ணி அமுக்கி பிடிச்சி அப்படின்னா கூப்பிட்டு வந்துடலாம். ஸோ ஓகே, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பாக்ஸ், அப்புறம் அங்கே பின்னாடி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா இதில் தான் வந்துட்டு நிறைய புடவைகள் அப்புறம் சுடிதார் அது இதுன்னு இருக்கு. இந்த புடவை தான் மேலே எனக்கு கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து நமக்காக சூப்பராக ஒரு மாம்பழ கலர், எக்ஸாக்டாக இந்த கலர் காம்போல என்கிட்ட இல்லவே இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ஆரி ஒர்க்கில் வந்து ப்ளவுஸ் டிசைன், என்கிட்ட ஆரி ஒர்க்லலாம் ப்ளவுஸ் எல்லாம் இல்லைங்க. ஸோ தான் ஐயோ, என் கல்யாணத்துக்கு கூட நான் இவ்வளோ கிராண்டாக போட்டதில்லை என்னுடைய சாரீக்கு. ஸோ ஓகே, இப்படி இருக்கும் போல இருக்கு. எதுக்கு போடுறதுன்னு தெரியல. ஆனால் அம்மா நமக்காக ஆசையாக அமைச்சிருக்காங்க. மேபி தமிழ் புத்தாண்டுக்காக அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளவுஸ், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு க்ரீன் கலர் பார்டர். ஐயோ, எனக்கு இந்த பார்டர் கலர் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பிரிச்சுட்டேன்னா எனக்கு மடிக்கிறது கஷ்டம், நான் ரொம்ப பிரிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பல்லு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இது எங்கே வாங்கினாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, எவ்வளோ விலையும் தெரியல. நான் கேட்டேன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்து அப்படியே போடுறேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா. ரொம்ப பியூட்டிஃபுல், அல்டிமேட் பியூட்டிஃபுல், சான்ஸே இல்லை. பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஃபுல்லாக பிரிச்சிட்டோம். சரி ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. வாவ் வாவ் வாவ், ரொம்ப சூப்பராக இருக்கு. சரி ஓகே, அப்புறம் மடிச்சு வச்சுப்போம். இது வந்துட்டு ப்ளவுஸ் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. சாரீ கூட வெயிட் இல்லை போல இருக்குது, ப்ளவுஸ் தான் அவ்வளோ வெயிட்டு. மேபி இந்த டிசைனுக்காக தான் நினைக்கிறேன். எவ்வளோ ஆச்சு அப்படின்றதையும் நான் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு ப்ளவுஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு அப்படின்றதையும் நான் போடுறேன். ப்ளவுஸில் கையில் ஃபுல்லாக வந்து ஒர்க்காக இருக்குது. ஏம்மா இப்படி இருக்கும் இருக்கு. வா, எனக்கே தெரியல என்னடா இவ்வளோ கிராண்டாக இருக்குது. கிராப் ரைஸ் கூட இவ்வளோ கிராண்டாக நம்ம போடலையே. சூப்பர். சரி ஓகே, முதுகெல்லாம் கூட ஆரி ஒர்க்குங்க, சூப்பர். சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து ஓப்பன் பண்ணும்போதே நான் வந்து வெளியே எடுத்து வச்சிட்டேன் இந்த ட்ரெஸ் எடுக்கும்போதே.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளையல்கள் எல்லாம் டிசைனாக கலராக அமைச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். மேபி இந்த க்ரீன் கலருக்கு கலர் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் உடையது போல இருக்கு. ஸோ க்ரீன் கலரு அழகாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரு. அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூ கலர். இங்கே பாருங்களேன், நல்லா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னுடைய வளையல் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னது. லைக் யூஸ்வலாக கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு சின்ன சைஸில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போயே உடச்சிடாம இருந்தால் சரி. வாவ், அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, இது போய் போட்டுப்போம் இப்போதைக்கு. எல்லாமே வந்துட்டு ஐ திங்க் 2.1 போட்டிருக்கு. ஸோ இதுதான் நினைக்கிறேன் என்னுடைய வளையல் சைஸை. ஸோ எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பில்லோடைய நமக்கு காமிச்சிட்டாங்க. ஃபேஷன் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு சும்மா 2 ஐட்டம் மட்டும் வாங்கியிருக்காங்க. எங்கே இருக்குது அது? சவுகார்பேட்டில் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, அம்மா வந்து எல்லாமே சவுகார்பேட்டில் தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வாவ் 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 பாருங்க, பா கோல்டே தேவையில்லை போல இருக்குது. அப்படி அழகாக இருக்குது இது. பாருங்களேன், சான்ஸே இல்லை. அல்டிமேட்டு. வளையல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. இது வந்துட்டு இது எதுக்குன்னு எனக்கு தெரியும். இது வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு சில்வர் கலரில் ஒரு சாரீ இருக்குது. அதுக்கு மேபி மேட்சிங்காக வந்துட்டு அம்மா அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிங்க் கலர். அதுக்கப்புறம் இது வந்து கோல்டு கலர். இது வந்து ஒயிட் அண்ட் கோல்டு கலர். அவ்வளோதான், சான்ஸே இல்லை. எல்லாத்தையும் வந்துட்டு பத்திரமா நம்ம இந்த டப்பாவிலேயே போட்டு வச்சுருவோம். ஸோ தட் வந்துட்டு உடையாமல் தொலையாமல் இருக்கும். சூப்பர், அல்டிமேட்டு. கவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் பத்திரமா வச்சுருக்கணும். ஸோ தட் வந்து அதெல்லாம் அந்த இந்த கவரில் போட்டு வைக்கிறதுக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து தட்டு அமைச்சிருக்காங்க. தட்டு என்னடா தட்டெல்லாம் அம்மா தாம்பாள தட்டு அமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தாம்பாள தட்டு மாதிரி இருக்குது. இல்லை, மூடி மாதிரி மூடிக்கலாம். இது நார்மல் சாப்பாடு தட்டு. இதெல்லாம் பெரிய பெரிய தட்டு. மேபி ஆல்மோஸ்ட் தாம்பாள தட்டு மாதிரி தான் இருக்குது. டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸோட இருக்குது. எதுக்கு தாம்பாள தட்டு அப்படின்னு தானே யோசிப்பீங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எங்களுக்கே தெரியாது அது நடக்குமா நடக்காதுன்ட்டு. அதனால் நான் சொல்ல போகிறதில்ல. சரி, ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டப்பா மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு வளையல் செட்டு. ஓ, இதுதாங்க எக்ஸாக்டாக வந்து சாரீக்கு மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், சாரீ கலருக்கு தான் மேட்ச் ஆகுது. எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இது அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா இது மூடி மட்டும் இருக்குது. வேறு இதுலனா எதுனா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எண்ணெய் ஊற்றுற டப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு மூடி மட்டும் இருக்குது, எதுவுமே இல்லை. சரி, ஓகே, நல்லா இருக்கேன் இந்த டப்பா. வேறு எதுக்கானா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிண்ணங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டக்குன்னு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து சாரீஸ் தான் போல இருக்கே. சாரீ கடை வைக்கிற மாதிரியே போச்சு. ப்ளவுஸு ஐ திங்க் நமக்கு போன வாட்டி ஒரு ப்ளூ கலர் சாரீ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்காக ப்ளவுஸான அது க்ரே கலரில் இருக்குது. எதுக்குன்னு தெரியல, எந்த சாரீக்குன்னு தெரியல. எதனா ஒரு சாரீக்காக தான் இருக்கணும் கண்டிப்பாக. இதுவும் ஒரு கம்ஃபி ரொம்ப அழகாக இருக்குது. கம்ஃபி சுடிதார் கலர் காம்போ ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. ஐ திங்க் திஸ் இஸ் நல்லியில் தான் வாங்கியிருப்பாங்க. நல்லியில் தான். அழகாக இருக்குது கலர் காம்போ, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு என்னுடைய பழைய புடவை தான், ஜூட் சில்க்கு. இதனுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு சைடில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு எப்போ வாங்கினது 2017 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். 16 2016 17 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினது. இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் ஜூட் சாரீ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜூட் சில்க்கு. அதுக்கா இதுக்கான ப்ளவுஸ் தான் இது. அப்போவே நம்ம தச்சு வச்சுருந்தது. அழகாக இருக்கும். இந்த கை பார்த்திங்கன்னா சுருக்கமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் இதனுடைய கை. அப்போ தைச்சது. இப்போ ஹோப்ஃபுல்லி வந்து நமக்கு ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு
நிறைய பூந்தி அமைச்சிருக்காங்க, காரா பூந்தி பூந்தி பூந்தி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இவ்வளோ சஸ்பென்ஸ் அமைச்சிருக்காங்க, உடச்சிக்காம இருக்கணும். அவங்க அங்கேருந்து பத்திரமா அமைச்சிட்டாங்க, நம்ம இங்கே பிரிக்கிறோம்னு சொல்லிட்டு உடச்சோன்னு வச்சுக்கோங்க, வீடியோவை பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அடி பாவி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து பக்காவாக பேக் பண்ணி அமைச்சிருக்கேன் அப்படின்வாங்க. சரி ஓகே, நான் போய் சிசர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இது வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ இது சான்ஸே இல்லை, சூப்பர். அம்மா வச்சுருந்தாங்க போல இருக்கு, பத்திரமா அமைச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக கிளாஸை எப்படி அமைச்சாங்கன்னு இதெல்லாம் பத்திரமா அமைச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. இது நாங்கள் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் சதீஷும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஹாப்பியாக இருக்க பரவாயில்ல. அம்மா ஒரு இதுலேயும் ஒரு ஃபோட்டோ இப்போலாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, கரெக்டு. லாஸ்ட் 2 இதுவாக நானும் பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸாக வந்து போன சாரீக்கு வந்துட்டு ப்ளவுஸ் அனுப்பலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து இப்போ வாங்கி அமைச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு சாரீ இருந்ததில்ல, ஸோ அந்த சாரீக்கான ப்ளவுஸு, மேபி அதுக்கான வளையல் கூட இருக்கலாம். இது இந்த வளையல். சரி ஓகே, நம்ம எந்த இது வந்துட்டு தமிழ் வருஷப்பிறப்புக்கு போடலாம், எந்த சாரீ போடலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு கிண்ணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், அதுக்கப்புறம் இது ஒரு லெஹங்கான்னு நினைக்கிறேன், கரெக்டாக லெஹங்கா. யா சூப்பர், ஒரு ப்ளூ கலரில் லெஹங்கா. இது வந்துட்டு டாப்பு, இது வந்து பாட்டம். சூப்பர், செமையாக இருக்கு ஆக்சுவலாக. இருங்க, இப்போ நான் போட்டிருக்க இந்த பிளாங்கல் கூட இந்த லெஹங்காக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒர்க் பண்ணிருக்கு, மிரர் ஒர்க் அங்கே. ஸோ இதுவும் எங்கே வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல, ஆக்சுவலாக எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் போடுறேன். சூப்பராக இருக்குது. இது இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதனுடைய அவுட்ஃபிட்டே இது, இந்த கம்மலே வந்து இந்த லெஹங்காவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்குது. சரி ஓகே, அடுத்தது வந்து இது என்ன பேண்ட்டு எனக்கா? யா, எனக்கு ஏதோ ஒரு பேண்ட் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஓ ஓகே ஓகே, எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே இருக்க பார்த்தீங்களா, இந்த இது இந்த சுடிதாருக்கு அதுக்கு கேட்ட மாதிரி சுடிதார் பேண்ட். சூப்பர், செம்ம. அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய கல்யாண சாரீ, ஒன் ஆஃப் த கல்யாண சாரீ. இதனுடைய ஃபோட்டோஸ் கூட நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து போடுறேன், லைக் இந்த ஃபோட்டோவை. அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு வந்து சாரீ போடுவோம் பார்த்தீங்களா, நான் எப்படி சொல்கிறது, லைக் முகூர்த்தம் புடவை. அதுக்கு முன்னாடி நம்ம என்டர் ஆகும்போது ஒரு புடவை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த புடவை தான் இது. இது என்னுடைய ஃபேவரட். அப்போ வந்து எனக்கு வந்து லைக் இந்த கலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எனக்கு பிடிச்ச கலராக நான் இதை வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லாம் ப்ளூவாக இருக்குது. ஸோ அந்த கலர் சாரீ தான் இது. நான் ஃபோட்டோ வேணால் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் சுவாமிக்கான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பேண்ட் அமைச்சிருக்காங்க, சும்மா பலாசோ வீட்டில் போடுற பேண்ட் மாதிரி. எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ மேபி வில்லிவாக்கமில் எங்கன்னா வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நார்மலாக தானே இருக்குது, வில்லிவாக்கம் இல்லை டி நகர் அந்த ரோட் சைடு. இப்போலாம் ரோட் சைடு இல்லை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பூந்தி, அதுக்கப்புறம் இது வந்து சாதம் வடிக்கிறதுக்கு, இல்லைனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது. நல்லா இருக்குது. ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து கார்டனில் போய் ஃப்ளவர்ஸ் கூட பறிச்சுட்டு வரலாம், அந்த மாதிரி அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிண்ணம்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக, சூப்பராக இருக்குது கிண்ணம். அதுக்கப்புறம் வந்துட்டு வடாம் அமைச்சிருக்காங்க. வடாம் அமைச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக கடையில் வாங்கின வடாம் தான் சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு இன்னும் நல்ல வெயில் வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. அதுக்குள்ளே பூச்சி இருக்குது போல இருக்குது. இல்லை, பூச்சி வெளியே தான் இருக்குது, நான் அதுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிட்டேன். பூச்சி வெளியே தான் இருக்குது. ஓகே,
அதுக்கப்புறம் இது வந்து ஆனியன் வடம். அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் ஆனியன் வடம் எனக்கு வாங்கி அனுப்புமான்ட்டு. ஸோ எனக்காக வந்து ஆனியன் வடம் வந்து வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பர். இது ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குற மாதிரி பார்க்கணும். என்னமான பிராந்தி போல இருக்கு. சரி ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பூந்தி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா அதை வந்துட்டு உடைக்கிறதே கஷ்டம். இம்மீடியட்டாக அதை வந்து எடுத்து கடன்னு பால்ஸ் ஆக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம வந்து பருப்புக்கு 1 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதனால் அந்த மாதிரி போட்டு எனக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. இங்கே வந்து கட்டி பெருங்காயம் கிடைக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் கிடைக்காது, சம்டைம்ஸ் தான் கிடைக்கும். நம்ம என்னைக்கு வேணும் அப்படின்னு போய் தேடிட்டு போகிறோமோ அன்றைக்கி கிடைக்காது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் மிளகா அம்மாவே வந்து இது பண்ணி மோரில் ஊற வச்சு காய வச்சு அமுச்சு விட்டுருக்காங்க. சூப்பர். எனக்கு இப்போவே வந்துட்டு நாக்கு ஊறுது. அதுக்கப்புறம் முருங்கைப்பூ. நம்ம வீட்டில் வந்துட்டு முருங்கைக்காய் இருக்குது. ஸோ முருங்கை மரம் இருக்குது. அது வந்து பூவை எடுத்து காய வச்சுட்டு நமக்காக அரைச்சி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாமிக்கான துணி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டாப் அனுப்பிச்சிருக்காங்க. இது எங்கே வாங்கினாங்க? 595 எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ சூப்பர், அழகாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே. நான் சொன்ன மாதிரி ப்ளூ தான் போல இருக்கு, நமக்கு நிறைய அமையுது. இது ஒரு கம்ஃபி டாப். ஆக்சுவலி நல்லா சம்மருக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க. இப்போ யூஸ் ஆகுதோ இல்லையோ, நமக்கு சம்மர் இங்கே ஜூன் ஜூலைலலாம் லீவ்லாம் ஆரம்பிச்சோம்ல, அப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பலாசோ பேண்ட்டு, வீட்டில் போடுற பேண்ட்டு. சூப்பர். இந்த வாட்டி வாங்கவே தேவையில்லை எதுவுமே வீட்டில் போடுறதுக்கு, அம்மாவே அமைச்சிட்டாங்க. வா, இன்னொரு ஒரு பலாசோ பேண்ட். ஐ திங்க் இந்த டாப்புக்கு வந்து இந்த பேண்ட்டு கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பேண்ட்டு. இது ரொம்ப நல்லா இருக்கு, வெளியவே போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஷார்ட் டாப் மாதிரி போட்டு அப்படியே வெளியவே போட்டுக்கலாம். அழகாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு டாப், கிரே கலர் டாப். இதனுடைய விலை வந்து 720. சூப்பர். 720 ரூபாய்க்கு எங்கே வாங்கியிருக்காங்க தெரியல, எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னாங்க, நான் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கீழே போடுறேன். ஸோ இதுதான் சூப்பராக இருக்குது. இது வந்து கை இந்த மாதிரி ஃப்ரில்ஸாக வச்சுருக்காங்க. வா. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி வைக்கிறது போல இருக்குங்க. வா. இதுக்குள்ள நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல ஒரு குட்டி எண்ணெய் இருக்கு, அதுக்கான இது இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடிகள், துளசி, அப்புறம் இது என்னது, கரிசலாங்கண்ணி பவுடர், அப்புறம் நீம் பவுடர், அது இதுன்னு அமைச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய மூடியாக இருக்குமோ? யா, இதனுடைய மூடி நல்லா இருக்கே. எண்ணெய் வந்து ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, அழகா இதுக்குள்ளே ஊற்றிட்டோம்னா இது பாட்டுட்டு நம்ம எடுத்து தோசைக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பொடி பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர். இப்போதான் வந்துச்சு பார்சல். நான் உட்காந்துட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. சரி ஓகே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டை. எங்கே சிசர் எங்கே போச்சு? இருக்குது தட்டை. இது வந்துட்டு ஐ திங்க் இது கடையில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணிடுவோமா? கிராண்ட் ஸ்நாக்ஸில் வாங்கியிருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க அங்கே தான் வாங்குவாங்க. ஆல்மோஸ்ட் எம்டியாக போகுது. என்னென்ன கடகடன்னு நட்டுருவோம். இது வந்து நெல்லிக்காய் பவுடரு. இது இன்னும் கொஞ்சம் தட்டை. இது ஏதோ ஜுவல்ஸ் அமைச்சிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். நமக்கு வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் மளிகை சாமானும் அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நான் காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி எடுத்துறேன். முதல்ல வந்துட்டு ஜுவல்லரிலாம் இங்கே அனுப்ப விட மாட்டாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாமே விட்டுறாங்க போல இருக்கு. அதான் அம்மா ஜுவல்லரியாக நமக்கு அனுப்பிச்சு தள்ளுறாங்க. இந்த மாதிரி லைக் ஆர்டிஃபிஷியல்லாம்.
ஸோ சூப்பரான இந்த மாதிரி ஒரு சோக்கர் மாதிரி அமைச்சிருக்காங்க. அழகாக இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கிரே கலர்ல அதே மாதிரி பிளாக் கலர்ல மேபி இப்போ சோக்கர் ஃபேஷன் நினைக்கிறேன். அதான் அமைச்சிருக்காங்க. இங்க இருந்துட்டு எனக்கு நிறைய ஃபேஷன்லாம் என்னன்னு கூட தெரியல. நம்ம ஊர்ல என்ன ஃபேஷன்றது கூட தெரியாது. ஸோ அவங்க அனுப்புறதை வச்சுதான் எனக்கு வந்துட்டு ஓகே இதெல்லாம் ஃபேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு ஒரு சூப்பரான வாவ் பயங்கர சூப்பரான ஒரு ரெட் கலர்ல ஒரு பேங்கிள் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்டு கலர்ல நம்ம சில்வர் பார்த்தோம் பார்த்தீங்களா தொங்குற மாதிரி, அதே மாதிரி கோல்ட்ல தொங்குற மாதிரி ஒரு பேங்கிள் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேக்கான கம்மல், இது வந்துட்டு ஒயிட்டுக்கான சோக்கர். இங்க பாருங்க ஒயிட் சோக்கருக்காக சூப்பரா இருக்கு. இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கணும். டக்கு நமக்கு எதுனா வந்துட்டு மேட்ச் ஆகும் அந்த டைம்ல வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு கம்மல், இது ஒயிட்டுக்கான இந்த சோக்கர் பார்த்தீங்களா இதுக்கான கம்மல். இது அந்த கிரேக்கே வந்துட்டு 2 கம்மல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்று சூப்பர். சரி ஓகே எடுத்துக்குவோம். கடை முடிச்சுட்டு நான் போய் சமைக்க வர ஆரம்பிக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது, அம்மா வந்து ஹனுமான் சாலிசா அமைச்சிருக்காங்க. ஆனால் வந்துட்டு எனக்காக ஹிந்தியில் அமைச்சிருக்காங்க. எனக்கு ஹிந்தியை வந்து கூட்டி கூட்டி தான் படிக்க தெரியும். நான் இதை எப்போ படித்து முடிக்கிறது? ஸ்ரீ குரு சர்ணா சரோஜ் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாது. ஐ மீன் கூட்டி கூட்டி படிக்க தெரியும். ஸ்ரீ ஹனுமான் சாலிசா அப்படின்றதே நான் படிச்சுட்டேன். அவ்வளோதான் என்னால் படிக்க முடியும். இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியுது. இது வந்து ஜெய் 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 ஹனுமான் குன் குன் யாரெல்லாம் என்ன கழுவி ஊற்ற போறாங்களோ அவ்வளோதாங்க. எனக்கு ஏன் ரேஞ்சுக்கு அவ்வளோதாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அமைச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அமைச்சிருக்காங்களே. 860 860க்கு. ஆனால் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நீ போட்ட டாப்பே போட்டுக்கிட்டு வரடி வீடியோவில் கொஞ்சம் மாற்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிம்மா மாத்திரமா, நம்ம ஊருக்கு நான் வரேன், இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வருவேன்ல, அந்த டைமில் நான் நிறைய ஷாப்பிங் போயிட்டு மாத்துறேன் அப்படின்னு. கடைசியில் வந்து அவங்க பொறுக்க முடியாமல் அவங்களே அமைச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு 820. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒரு டாப் அமைச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மெரூன் கலரில், ஐ திங்க் நம்ம இப்போ போட்டிருக்க மாதிரியே ஒரு மெரூன் கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலான சும்மா டக்குன்னு ஒரு கடைக்கெலாம் போகிறதுக்கு சம்மர்லலாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மளிகை சாமான் தான் வந்திருக்கு. நிறைய மளிகை சாமான். இது வந்து சூப்பரான ஒரு பில்லோ அழகாக அமைச்சிருக்காங்க. ஐ திங்க் இவங்களே தச்சு அமைச்சாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும். கவர் அம்மா தான் தச்சிருக்காங்க. 100% நான் ஷுவர் சொல்லுவேன். உள்ளேயும் மேபி அந்த உள்ளே வந்து வச்சிருக்க குஷன்ஸும் அவங்க தான் தச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ப்ளூ கலர் நல்ல ரவுண்டு விண்டு. அதுக்கப்புறம் என்னென்னு காமிக்க, காதி நேச்சுரல் சோப் அமைச்சிருக்காங்க. அவங்க பார்க்கறது எல்லாமே வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வாங்கும்போது சின்ன வயசுலேருந்து நமக்கு சேர்த்து வாங்கி பழக்கம் இல்லை. நம்ம பொண்ணுக்கு இப்போ ஷாப்பிங் போகிறாங்க, இப்போ நான் வந்து கிழிச்சுக்கு வாங்குறேன் அப்படின்னா அதே பழக்கம் வந்துட்டு பெருசாயும் வரும்ல, அந்த பழக்கம் தான் நமக்கு. காதி இதில் வந்துட்டு சந்தன் ஹல்தி சோப்பு. ஓ மை காஷ், ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்குது. 3 பேக் இருக்குது. இது என்ன விலை வந்துட்டு 270 ரூபா. 3 பேக்கெட் 270 ரூபா. பரவாயில்ல, எனக்கு வந்துட்டு இங்கே செம்ம இது தானே. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பெருங்காயம் தூள். அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பு. போன வாட்டி அம்மா வந்துட்டு ஒரு கப் அமைச்சிட்டு இருந்தாங்க பசங்களுக்கு. அந்த கப் எப்படின்னா சரௌண்டில் வேற கப் இருக்குமா, அது ஐ மீன் ஒரு மாதிரி இன்சுலேட்டட் கப் மாதிரி. அதுக்குள்ளே வந்து தண்ணி போட்டு தண்ணியில் வந்து ஐ மீன் இப்படி ஆட்டினா சரௌண்டு வரும். ஸோ அதனால் அப்போவே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கப்பை மாற்றணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ அமைச்சு விட்டுருக்காங்க. பசங்களுக்கு தான் மெயின் இது. சூப்பர். கப்ஸ் எல்லாம் நிறைய எவ்வளோ இருந்தாலும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கப்பு. அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் டேப்பா.
இதுக்கு எதுக்கு அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க வாங்கி வச்சுட்டு மறந்து எனக்கு அமிச்சிட்டாங்களான்னு தெரியல. கேட்டுக்கு பார்க்கணும் கால் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க, கொடம்புளி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஹிந்தி புக்கு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா சாமி ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசமி சீட் அமைச்சிருக்காங்க. மேபி இதெல்லாம் வந்து ஃபில்லராக இருக்கும், வெயிட்டு கொஞ்சம் அதிகம், அப்படியே கொஞ்சம் கிராம்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கிராம்ஸ் இருக்கும்போது டக்குன்னு போட்டு விட்டுருவாங்க. சசமி சீடு, ஒயிட் சசமி சீட்ஸ் அமைச்சிருக்காங்க. நான் இதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். பரவாயில்ல, இதெல்லாம் கூட அனுப்பலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு அமைச்சிருக்காங்க. திருப்பி அப்பளம் அமைச்சிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு நான் மளிகை சாமானே வாங்க தேவையில்ல போல இருக்கு. இவ்வளோ எள்ளு அமைச்சிருக்காங்க. எள்ளு உருண்டை பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஒயிட் சட்னி ஸ்ட்ரிப்பு அப்படியே வந்து கடையில் இருக்கும் பார்த்தீங்களா, கடையில் தொங்க வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிப்பு 3 அம்சம் நினைக்கிறேன் அப்படியே அள்ளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குடம்புளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கப்பு. அதுக்கப்புறம் வந்து என்னடா இது, ஓ சரி இருங்க, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இது என்ன பொடி, இது துளசி பொடி, பேசல்னு போட்டிருக்காங்க, முருங்கைப்பூ. அதுக்கப்புறம் வந்து கருப்பு கயிறு கையில் கட்டிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கப்பு, இது நல்லா பெருசாக இருக்குது, சூப்பர். 2 கப்பு இந்த மாதிரி ஆளுக்கு 1 போல இருக்குது பசங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் நான் இருக்கும்போது சால்ட் அண்ட் பெப்பர் இருக்கும். அது வந்து டைஸ் டைப்பில் இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு தெரியும்ல, ஸோ அதனால் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆச்சரியமான விஷயம். இது அனுப்ப முடியும்ன்றதை எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். மூங் தால், அதாவது இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாங்க, பைத்தம் பருப்பு அமைச்சிருக்காங்க. இதே என் பைத்தம் பருப்பு. ஸோ இது அனுப்ப முடியும்னு எனக்கு தெரியாதுங்க. நான் இவ்வளோ வருஷம் வந்துட்டு நான் பார்சலில் வந்து கிரேஸ்லாம் அளவு இல்லைன்னு நினச்சேன். ஸோ இது வேறு இல்லைன்னு இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஒரு டப்பா காலி. ஸோ அடுத்த டப்பா எடுக்க வேண்டியதுதான். அடுத்த டப்பா எடுத்தாச்சு. எல்லாத்தையும் வந்து இங்கே பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கேன்னு பார்ப்பீங்களா, அப்படியே இருக்குது. ஸோ இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். எல்லாம் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் அம்மா அமைச்சிருக்காங்க அப்படின்றது காமிச்சதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த டப்பா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு இது இருந்ததுல்ல, இது வந்து ஏற்கனவே இருந்ததுல அதே மாதிரி இன்னொன்று அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே திறந்த உடனே பார்த்தீங்கன்னா வளையல. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய், எம்மி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்துட்டு பத்திரமா மூடி வச்சுக்கிட்டோம்னா லைக் நல்லெண்ணெய் எல்லாம் சூப்பராக இல்லை எண்ணெய் வச்சுக்கலாம். என்னடா மூட மாட்டேங்குது. ஓகே, சரியா மூடல, சரி தாச்சு, ஓகே, அப்புறம் முடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து மளிகை சாமான்காக, எக்கச்சக்க மளிகை சாமான். இங்கே ஒரு வெங்காய வடம் அமைச்சிருக்காங்க. ஆனால் வந்துட்டு பழைய, அதாவது இது வந்துட்டு கடையில் வாங்கி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க சரியாக கவனித்து வாங்கல போல இருக்கு. உள்ளே வந்துட்டு சூப்பராக ஒரு பூச்சி வந்து ஜாலியாக வந்து டான்ஸ் அடிச்சுட்டு இருக்குன்னு பாருங்க, தெரியுதா? சரி, ஓகே. மேபி காய வச்சுட்டா சரியாயிடும்னு நினைக்கிறேன். காய வச்சுட்டு யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, பார்க்கலாம், கேட்போம். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இது வந்து நான் கேட்டிருந்தது. அதாவது கேட்டிருந்தேன்னா அம்மா அனுப்ப போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மா இப்போலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதே இல்லை எப்போ அனுப்ப போகிறோன்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அனுப்பிட்டேன் உனக்கு பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நான் என்ன பண்ணுறது, எங்கடா போச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறது, முதலே வந்து நான் சொல்லிப்பேன், நீ நெக்ஸ்ட் பார்சல் என்ன, ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம சொல்றதுக்காக அவங்க அனுப்ப மாட்டாங்க, எப்படியும் அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ நான் அதான் சொல்லிடுவேன், நீ நெக்ஸ்ட் பார்சல் அனுப்புறது அப்படின்னா நீ இதெல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் நான் அனுப்பி விட்டுருவேன். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அனுப்புவாங்க. ஸோ எங்க போச்சு நம்ம சிசரு, அந்த இது கஷ்டப்பட்டோம்ல, சிசர் தேர்னோட பேஸ்ட். ஸோ மெஷ்வாக் டூத் பேஸ்ட்டு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் அனுப்புறதுன்னா இந்த அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ என்ன அப்படின்னா ஏன் நான் அங்கேருந்து அனுப்ப சொல்கிறேன்னா, இங்கே நான் இந்தியன் ஸ்டோரில் போய் வாங்கினேன். அங்கே என்னன்னா செம்மையாக நம்மளை வந்து ஏமாத்துறாங்க. விலை கூட பிரச்சனை இல்லை, எக்ஸ்பயர்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 வாட்டி நாங்கள் வாங்கி ஏமாந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ண, அட பொங்கலா இங்கே நான் வாங்குறதுக்கு நான் அம்மாவை அனுப்ப சொல்லிடலாம். எப்படி அம்மா வந்து பார்சல் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அனுப்பிட்டு தான் இருக்காங்க, அந்த டைம்ல அனுப்ப சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் எக்ஸ்பயர்டு. அதே மாதிரி ஃபேஸ் வாஷும் இதே மாதிரி தான் நடந்தது. நாங்கள் அதனால் ஒரு முடிவோடு இருக்கோம், இனிமேல் வந்து ஃபேஸ் வாஷும் வந்துட்டு பேஸ்ட்டும் இங்கே வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் பசங்களுக்காக அம்மா வந்துட்டு சூப்பராக ஸ்வீட் பொட்டேட்டோ 2மே வாங்கி கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோ இது என்ன பாத்தீங்கன்னா இது சதீஷ்க்கு மாவடு. அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மாவடு. ஸோ பயங்கர வாசனையா இருக்கு. ஓ மை காட், மாவடு போட்டு அம்மா தான் பண்ணியிருக்காங்க. உளுத்தம் பருப்பு அமைச்சிருக்காங்க. உளுத்தம் பருப்பு அனுப்ப முடியும்ன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். துவரப்பருப்பு அமைச்சிருக்காங்க. துவரப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பயத்தம் பருப்பு, ஆல்மோஸ்ட் மளிகை சாமான் எல்லாமே வந்துடலாம் போல இருக்கு. இது என்னது? இதுவும் வந்துட்டு பயத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள் மளிகை சாமான் இந்த வாட்டி. இது வந்துட்டு சீரக சம்பா அரிசி. எனக்கு அரிசி அனுப்ப தெரியும், அனுப்புவாங்கன்றதே எனக்கு தெரியாதுங்க, ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, சீரக சம்பா பிரியாணி அரிசி. பாருங்க, வாட், அரிசி அனுப்புவாங்களா? ஃபுல் மளிகை சாமான் டன். நான் எதுவுமே வாங்க போறதில்ல, கடைக்கு போய் வெறும் வெங்காயம் தக்காளி வாங்கினா போதும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராகி பவுடர் அமைச்சிருக்காங்க. இது இந்த பசங்களுக்காக. ஆனா இந்த பசங்களுக்கு ராகியா கண்டாலே அவங்களுக்கு அதுல என்ன ஒரு காண்டுன்னு தெரியல, அது கண்டாலே கலந்திரிச்சு விடுவானுங்க. அதுக்கப்புறம் ராஜன் சுக்கு காஃபி பவுடர், சூப்பர். இது வந்து டக்குன்னு வந்துட்டு சுடு தண்ணியில போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பைரி டேட் பார்க்கலாம். 2023. அம்மா கிட்ட நெக்ஸ்ட் டைம் நம்ம சொல்லணும், டிசம்பரோட எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ இது மட்டும் சொல்லணும் அம்மா கிட்ட, கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து வாங்குமா அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ராகி பவுடர். அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார், அரிசி ஃப்ளார். இது வந்து என்ன மாதிரின்னா அம்மாவே வந்து வாங்கி வாஷ் பண்ணி ஆற விட்டு அரைச்ச பவுடர். லைக் ஸோ தட் வந்து நம்ம வந்து இதில் வந்து கொழுக்கட்டை பண்ணிக்கலாம், இடியாப்பம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இதில். அதுக்கப்புறம் வந்துட்டு நெல்லிக்காய். இது நெல்லிக்காய் அந்த தேனில் இனிப்பில் ஊற வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சும்மா ஒரு கேண்டி மாதிரி சாப்பிட்றது, அந்த நெல்லிக்காய் இது. அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து திண்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக அழகாக தைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, 2 சைடும் அந்த இதெல்லாம் அழகாக இருக்குது. ஸோ எந்த ரூமில் வைக்கலாம் அப்படின்றத நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிரே கலர். நம்ம வந்துட்டு அம்மா ரூம் கீழே இருக்க பார்த்தீங்களா, அதை தான் வந்துட்டு ஒரு கிரேயிஷ் தீம் மாதிரி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி வந்து அந்த ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் நான் எடுத்து உள்ளே வச்சுருவேன், இல்லைன்னா இந்த பசங்க வந்து சத்தியமாக இதை நார் அடிச்சிருவானுங்க. ஸோ சூப்பரான 2 திண்டு, அவ்வளோதான். இந்த டப்பாவும் காலி. ஸோ அதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட தான் நான் உட்காந்து எல்லாத்தையும் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்து வச்சுட்டு, சாரீ அந்த ஃபஸ்ட்டு எடுத்து அந்த மாம்பழ கலர் சாரீ அல்டிமேட், எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபுல் மளிகை சாமானுங்க இந்த வாட்டி, ஃபஸ்ட்டு டைமு. பா, இவ்வளோ மளிகை சாமானு, பருப்பு, அரிசி எல்லாமே வந்துச்சு. இதுக்கு மேலே நான் என்ன வாங்கணும்னு எனக்கே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய்.